Welcome to India 36 illustration 12. From the following details and assets compute impairment loss and current depreciation. ரொம்ப சின்ன சம்சம். இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா காஸ்ட் ஆஃப் அசட்ஸ் கொடுத்தோம், யூஸ்ஃபுல் லைஃப் கொடுத்துட்டான், சால்வேஜ் வேல்யூ இல்லை, கேரிங் வேல்யூ அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர்ஸ் வந்து 27,000 இருக்குது, ரெக்கவரபிள் அமௌண்ட் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். இம்பேர்மெண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் ஃபார்முலா தெரியும். Yes. What is impairment loss? Impairment loss formula. So what is redundant value? Carrying amount 27.30. Recoverable amount. So எவ்வளோங்க சார் 15.30 அப்படின்றது இம்பேர்மெண்ட் லாஸ். ரொம்ப ஈஸியான சம் இல்லையா? பட் இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் நம்ம அப்படியே ரெகனைஸ் பண்ணிடக்கூடாது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இம்பேர்மெண்ட் லாஸ் நம்ம ரெகனைஸ் பண்ணதுனால அப்பர்டு ரீவல்யூஷன் டன்னின் அப்பர்டு ரீவல்யூஷன் வந்து 14 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஸ்டோட வேல்யூ. அப்போ அந்த அஸ்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 10 இயர்ஸில் 7 வருஷத்துக்கு போயிடுச்சு. அது நல்லா கவனிக்கணும். 56 ரூபா இருந்திருக்கும். ஆக்சுவலாக 5 ரூபா 6 விஷயம் டெப்ரிசியேஷன் பெர் இயர் இன்ட்டு 7 வருஷத்துக்கு போகிறாங்க. அப்போ 5.6 இன்ட்டு 7 இயர்ஸ் பார்த்தா 39.2. அப்போ நல்லா கவனிங்க. 56 லட்சம் ஒரு 10 இயர்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு 5.6, 7 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் மட்டும் 39 மைனஸ் 56 16.8 தான் இருந்திருக்கும். பட் இங்கே எவ்வளோ இருக்குது? 27.30 இருக்குதா? லாஜிக் புரிஞ்சல எப்படி வந்துச்சுன்னா 27.30. ஸோ 10.5. அப்போ லாஜிக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டோட வேல்யூ என்ன ஆகிருக்குதுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஆக்சுவலாக 7 வருஷத்துக்கு போட்டோன்னா எவ்வளோ வந்திருக்கணும்? 10 வயசில் 7 வருஷத்துக்கு போட்டோம்னா 5.6 இன்ட்டு 7 தானே. அப்போ 5.6 இன்ட்டு 7 மைனஸ் 56 தான் இருந்திருக்கணும். என்ன ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 27.3. அப்போ என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ அதான் சொல்கிறேன் இன்க்ரிமெண்டல் வேல்யூ. அப்போ 14 lakh அப்பர்டு ரீவல்யூஷன் டன் இன் த லாஸ்ட் இயர்ஸ். இந்த 14 lakh நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆனதுனால 14 lakh நம்ம இந்த ரீவல்யூஷன் ப்ராஃபிட்ல இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் நம்ம கழிச்சிடணும். ஏன் அதான் நினைக்கிறேன் சார், பிகாஸ் ட்ரீட்மெண்ட் சேம் லைக் ரிவர்சல் லாஸ். இம்பேர்மெண்ட் லாஸ் வந்துச்சுன்னா இந்த இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து இம்பேர்மெண்ட் ப்ராஃபிட்ல கழிக்கிற மாதிரி கழிச்சிடணும். அதாவது 14 lakh நமக்கு என்னவா இருந்திருக்குது? இன்கம் ரீவல்யூஷன் அப்பர் ரீவல்யூஷன் நடந்திருக்குல்ல, இன்கம் ஃபர்ஸ்ட் அந்த 14 லட்சத்தை ரீவல்யூஷன் ரீவல்யூஷன் இந்த 14 லட்சத்தை கழிச்சுட்டு மிச்சப்படி 1.30 இருக்கு இல்லைங்களா? இதை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இம்பேர்மெண்ட் லாஸுக்கு நீங்கள் கொண்டு போகணும். இதுதான் என்ன செய்யணும்? பிஎன்ல கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா இந்த 14 lakh இஸ் அப்பர்டு ரீவல்யூஷன். அப்போ அப்பர்டு ரீவல்யூஷன் பண்ணது எங்கே இருக்கும்? அது ஓசிஆர்ல போய் நின்றுருக்குமா? அவன் வந்தால் என்ன சொல்கிறான்? புக்கில் சொல்கிறான் பாருங்க, impairment loss of revenue assets. It recognizes other comprehensive income to the extent that impairment loss does not exceed the amount held in revaluation surplus. அப்போ இங்கே ரீவல்யூஷன் சர்ப்ளஸ் எவ்வளோ நடந்திருக்குது? 14. அது வந்து என்ன செய்யக்கூடாது? இது எக்ஸீட் ஆகக்கூடாதா? பேலன்ஸ் ஷீட் எனி ரெகக்னைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஃப் ரீவல்யூஷன் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் அதர் கம்பரிசிவ் இன்கம் டு தி எக்ஸ்டென்ட் தட் இம்பேர்மெண்ட் லாஸ் does not exceed the amount held in revaluation surplus. அப்போ சர்ப்ளஸை தாண்டி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் சர்ப்ளஸை செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருந்தால் தான் என்ன செய்யணும்? நம்ம இந்த லாஸ் இம்பேர்மெண்ட் லாஸ் எடுத்துக்கொள்ள முடியும்னு அவன் தெளிவாக சொன்னான். Impairment loss of any other source should be recognized as an expense in the statement of profit loss account. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 1.30 நீங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸ்பென்சஸை ரெகக்னைஸ் பண்ணலாம் அந்த 14 லட்சத்தை கழிச்சுட்டு. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ரீவல்யூஷன் ப்ராஃபிட். அதை கழிச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்து வைங்க. அப்போ ரிவைஸ் டெப்ரிசியேஷன் என்ன வரும்? இப்போ 12 தான். எத்தனை வருஷம் இருக்குது? 3 இயர்ஸ்க்கு இருக்குது. அப்போ 4. இப்போ டிவைஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ தான்? 4 அப்படின்றது ஆன்சர். ஸோ வெரி வெரி சிம்பிள் ஆன்சர்ஸ். பட் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல் யுவர் சம்ஸ்.